இந்த 2026 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 3 மாதம் போயிடுச்சுங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன பார்த்தீங்கன்னா தொடல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பராசக்தி படம் தொட்டுச்சாடான்னு கேட்டிங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரிப்போர்ட் படி தான் தொட்டுச்சு. ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா தொடல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு லோவான பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கோலிவுட் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 2024ல் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதாவது 2024 சம்மர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன தொடல. நம்ம சுந்தர் சியோட அரண்மனை 4 தான் பார்த்தீங்கன்னா, முதல் 100 கோடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சம்மரில் தொட்டுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமை தான் பார்த்தீங்கன்னா, இப்போ அகைன் 2026ல் பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சம்மரில் ரிலீஸ் ஆகிற நம்ம எல்ஐகே படம் தான் பார்த்தீங்கன்னா முதல் 100 கோடி கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. அதுவும் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் கொடுக்காத ஒரே இண்டஸ்ட்ரினா அது நம்ம இண்டஸ்ட்ரி தான் நான் சொல்லியாவேன். இந்த இயரில் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்த ஒரு டாப் 5 இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பாலிவுட். ஸோ துரந்தர் 2 பார்த்தீங்கன்னா 1000 crores மேலே கலெக்ஷன் கொடுத்து போய்கிட்டு இருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது டோலிவுட். அது பார்த்தீங்கன்னா மனசங்கர வரப்பிரசாத் கார் மூலமாக 300 கோடி கலெக்ஷனை தொட்டுச்சு. தேர்ட் பிளேஸ் இருக்கிறது ஆடு 3 அப்புறம் வாழை 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷனுக்கு மேலே பணம் கொடுத்து மலையாள இண்டஸ்ட்ரியே நமக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐகே படம் பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. சப்போஸ் இந்த எல்ஐகே படம் மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகிற நம்ம தனுஷோட கரை தான் பார்த்தீங்கன்னா முதல் 100 கோடி கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த எல்ஐகே படம் பார்த்தீங்கன்னா முதல் 100 கோடி கலெக்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்ரிக்கை மெயின்டைன் பண்ணிட்டு 4வது ஒரு படமும் 100 கோடி கலெக்ஷன் கொடுப்பாரா, இல்லை நம்ம தனுஷோட கரை தான் பார்த்தீங்கன்னா முதல் 100 கோடி கலெக்ஷன் படமாக இருக்க போதான்னு.